தன்னை திருமணம் செய்து கொள்வதாக நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது தொடுத்த வழக்கில் தற்போது சீமான் மீது எந்த காதலும் இல்லை, குடும்ப பிரச்சனை, திரைத்துறை பிரச்சனையால் சீமானை விஜயலட்சுமி குடும்பம் அணுகியது தெரிய வந்திருப்பதாக ஹைகோர்ட் கூறியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை தான் ரத்து செய்ய முடியாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் சீமான் மனுவை அண்மையில தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில தான் அந்த வழக்கினுடைய விரிவான தீர்ப்பை நீதிபதி இளந்திரையன் வழங்கியிருக்கிறார். அதுல மிரட்டலினுடைய அடிப்படையில சீமானுக்கு எதிரான புகாரை தான் நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளது தெளிவாகிறது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை புகார் என்பது தீவிரமானது என்றும் அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என்றும் மேல நீதிபதி இளந்திரையன் சுட்டிக்காட்டி இருக்கிறார். நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்துல கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சீமான் வற்புறுத்தலினால 6-7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்துள்ளதும், விஜயலட்சுமியிடமிருந்து பெருந்தொகையை சீமான் பெற்றுள்ளதாகவும் விஜயலட்சுமி புகாரில் தெரிவித்துள்ளதாகவும் அந்த தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வழக்கை ஆராய்ந்த போது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்லை என்றும், குடும்ப பிரச்சனை மற்றும் திரைத்துறை பிரச்சனை காரணமாகத்தான் சீமானை விஜயலட்சுமி குடும்பத்தினர் அணுகியுள்ளனர் என்றும், அப்போதுதான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகை விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்துள்ளதாகவும் அந்த நீதிபதி அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்.